இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறான்னு பார்த்துருவோமா? லெமன் ரைஸுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு லெமன் எடுத்துக்குவோம். 2 லெமன் போதும். அப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5 பீஸு காஞ்ச மிளகா போதும். ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா உரப்பு ஜாஸ்தியாகிடும். இது பெருங்காய பொடி, தேவையான ஒரு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை, கடலை நல்லா இந்த அளவுக்கு அப்படியே கலர் லைட்டாக மாறினோன்னே எடுத்துருவோம். நல்லா வாசனை வருது வறுக்கும்போது. ஏன்னா ரொம்ப கறிகடிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ கடலை தோலெலாம் உரிச்சிடுவோமா? இப்போ 2 லெமன் எடுத்து வச்சோம்னா லெமன் ரைஸுக்கு 2 லெமனையும் நம்ம கட் பண்ணிப்போம். இப்போ கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனை எடுத்து ஜூஸ் ஆக்கிடுவோம். லெமனை புழிஞ்சு எடுத்துருவோம். சாரை மட்டும் தனியாக எடுத்துடலாமா? ஏன்னா லெமன் ரைஸ் செய்யும் போது அந்த சீடெல்லாம் போடக்கூடாது. அந்த சீடு போட்டோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடும்போது அந்த சீடு சேர்த்து சாப்பிட்டோம்னா கசக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இதில் புழிஞ்சு எடுத்துடுறோம். சீடு இல்லாமல் கையிலே புழிஞ்சால் அந்த மரக்கம் அடுத்துல லெமன் ரைஸ் செய்யுங்க. அந்த சீடெல்லாம் தனியாக எடுத்துருங்க. 2 லெமன் எனக்கு ஒரு டவுட். லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்க பாவக்காய் சாப்பிடலாம். நிலக்கடலை நல்லா சூடு ஆறணுன்னு இப்படி ஒன்றா அப்படியே தோலை உரித்து எடுத்துக்குவோம் தனியாக. ஏன்னா தோலோடு போடலாம், ஆனால் போட்டால் டேஸ்ட் இருக்குது அந்த அளவுக்கு. நல்லா ஒன்றா உரித்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக சூடாக இருக்குன்னு தான் ஒன்றா உரிக்கிறோம். நீங்கள் ஆறிச்சுன்னா மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஆமாம், சூடாக இருக்கிறனால இவ்வளோ மெதுவாக உரிச்சிட்ருக்காங்க. சுடுது. இப்போ இந்த தோலெல்லாம் உரிச்சு வச்சு தோலெல்லாம் எடுத்துருவோமா? ஒரு நவலி கரண்டி அப்படின்னு பாட்டு போடலாம் பேக்ரவுண்டில். ஆனால் தோலுங்கிறனால போட முடியாது. நல்லா அப்படி ஊதி எடுத்தாச்சு தோலெல்லாம். பார்த்தீங்களா, அப்படி வந்துருச்சு நல்லா. ஒரு சிலரில் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்ச சோறு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதில் லெமனை ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போமா? நம்ம ஆல்ரெடி ஜூஸி எடுத்து வச்சோம்ல லெமன், இந்த லெமனை அப்படியே ரைஸில் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோமா? எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை, எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே என்னம்மா போட போகிறேன்? கடுகு தான் போடணும். கடுகு போடணும், ஆனால் கடுகு பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. கடுகு பிடிக்காதனால கடுகு போடல, ஆனால் கடுகு போடணும்னா போட்டுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு. ரொம்ப கறிவிடக்கூடாது, கறிடுச்சுன்னா டேஸ்ட்டு வராது. நம்ம எடுத்து வச்ச வரமிளகா உடச்சி போட்டுக்கலாம். மிளகா நல்லா உடச்சி போட்டுக்கிட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம எடுத்து வச்சோம்ல, இது கடலையில் இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். அப்படியே கடலையை சேர்த்துடணும். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு. போட்டோமா? தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். லெமன் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு. ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப வச்சோம்னா கருகிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. லெமன் மிக்ஸ் பண்ணி வச்ச ரைஸில் இந்த தாளித்து வச்ச எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதான். ரைஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணோம்னா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய ஒய்ஃபோட லெமன் ரைஸோட சீக்ரெட். இப்போது லெமன் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாடிச்சு. லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்படி அழகாக கட்டி வச்சுருங்கப்பா. கட்டி வச்சுட்டு
லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ண வேண்டியதான். லஞ்ச் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஈஸி லெமன் ரைஸ். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஆனால் லெமன் ஜாஸ்தி போயிடக்கூடாது, ஏன்னா லெமன் டேஸ்ட்டும் ஜாஸ்தி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது.